இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து PNP கிரிப்டோ கரன்சில நான் ஒரு 1500 காயினுக்கு மேல நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஹீலியாஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ நீங்க PNP காயின்ல மினிமம் ஒரு 100 காயின் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா உங்களுக்கும் இந்த கிஃப்ட் பாக்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் PNP காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கிஃப்ட் பாக்ஸ் ரிசீவ் ஆகல அப்படின்னா கண்டிப்பா ரிசீவ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் பாக்ஸ் ரிசீவ் ஆகி 2 டேஸ் ஆச்சுது. இன்னைக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ண முடிந்தது. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுல என்னென்ன திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ மேல பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீலியாஸ் அண்ட் PNP DAX அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த காயின் தான் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் பாக்ஸை கட் பண்றேன். ஸோ உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஹீலியாஸ் PNP அண்ட் DAX அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேல ஒரு அவுட்டர் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கவரை ஓபன் பண்ணிடலாம். ஸோ இப்போ கவரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிளாக் கலரில் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்கு உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா PNP காயின் பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இயரில் எவ்வளோ ரேட் போச்சு, எவ்வளோ ரேட் போகும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலும் இந்த கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீ செயின், நம்ம நம்மளோட வீட்டு கீயோ இல்லை நம்மளோட பைக்கையோ போட்டுக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கீ செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியாஸ் PNP அண்ட் DAX அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியாஸ் PNP அண்ட் DAX அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே குவாலிட்டியாகவும் நல்லா சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காகவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ பிரித்து நான் பார்த்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 1000 காயினுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 100 காயின் வாங்கினவங்களுக்கு வாட்டர் பாட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் எவ்வளோ காயின் வாங்கியிருந்தீங்க, உங்களுக்கு வாட்டர் பாட்டில் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாட்டர் பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஹை குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர், ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியாஸ் அப்புறம் PNP அண்ட் DAX அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கடையில் போய் நம்ம இந்த வாட்டர் பாட்டிலாம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 200 ருபீஸ்க்கு மேலே வரும். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு வாட்டர் பாட்டில், 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்லேயுமே ஹீலியாஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேனா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியாகவும் நல்லா சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென், ஒரு கீ செயின், ஒரு இன்விடேஷன் கார்டு, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு இந்த பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் 100 காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டிலும் கூட மிஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம இந்த பாக்ஸில் இருந்து எடுத்த ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரி, கீ செயின், ஒரு பேனா, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு இன்விடேஷன் கார்டு, டோட்டலாக எனக்கு இவ்வளோ தான் வந்திருந்தது. ஸோ நான் 1500 காயினுக்கு மேலேயே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ காயின் பர்ச்சேஸ் பண்ணிங்க, உங்களுக்கு உள்ள என்னென்ன திங்ஸ்லாம் இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இன்னும் இந்த கிஃப்ட் பாக்ஸ் ரிசீவ் ஆகலை. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அவருக்கும் இன்னும் ரிசீவ் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் 100 காயின் தான் வாங்கியிருந்தார். அவருக்கு என்னென்ன திங்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பின்னாடி அன்பாக்ஸ் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா PNP காயின்லேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்த கிஃப்ட் பாக்ஸ். ஸோ இதில் இவ்வளோ திங்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் இன்னும் இந்த கிஃப்ட் பாக்ஸ் வரல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரிக்காக இந்த கிஃப்ட் பாக்ஸ் PNPல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் பாக்ஸை சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் இதை பற்றின டீட்டெயில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேயே உங்களுக்கு சாட் பண்ணி கேட்டிருந்த வரைக்கும் ஸோ அவங்க சொல்லியிருந்தது நீங்கள் PNP
காயின்ல மினிமம் ஒரு 100 காயின் வாங்கியிருந்தா கூட கண்டிப்பாக சென்ட் பண்ணுவோம் சார். எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரிசீவ் ஆகும். ஒரு சிலருக்கு லேட்டாக வந்து ரிசீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் ரிசீவ் ஆகல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கும் ரிசீவ் ஆகும். ஸோ ரிசீவ் ஆனதும் உள்ள என்னென்ன திங்ஸ் இருந்தது, எவ்வளோ காயின் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.